Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன anime பார்க்க போறோம்னா லாக் ஹாரிசானோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 13 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கறனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஸ் வேணும்னு நினைச்சு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட ஓபன் பண்ணி நம்ம கேம் ஸ்ட்ரக்சர் தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன சொல்றான்னா இந்த உலகத்துல டெமி ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஸ் இருக்கு. அவங்க யாருன்னா இந்த காப்ளின்ஸ், அதுக்கப்புறம் ரேட்மேன்ஸ் அந்த மாதிரி ஆளுங்க தான். இவங்க பாதி மனுஷ உருவமும் பாதி வந்து வேற ஏதாவது விலங்கினத்தோட உருவமும் எடுத்திருப்பாங்களா. அவங்களுக்கு பெருசா நாலேஜ் இருக்கு, பெரிய ஃபைட்டிங் ஃபோர்ஸும் இருக்காது. இருந்தாலும் அவங்கள வந்து எது ஸ்கேரியா ஆக்குது, அதாவது எது வந்து பயங்கரமா ஆக்குதுன்னா அவங்க வந்து கூட்டமா சண்டை போடுவாங்க. 1-2 வராது. காப்ளின்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், 10-15 சேர்ந்து வரும். அந்த மாதிரி வரும்போது ஹேண்டில் பண்றதுன்றது ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான பார்ட்டி வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஈஸியா வந்து போட்டு தள்ளிடலாம். காப்ளின்ஸ் எல்லாம் மோஸ்டா நார்த் ஈஸ்ட் சைடுல தான் வாழும். அப்படியே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நம்ம ஷிரோவே இப்போ நம்ம மோசமான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸான பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. 1-2 கிடையாது, ஒரு 4-5க்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. அதுல எதை அவாய்ட் பண்ணாலும் யாருக்காவது மனசு கஷ்டம் வரும். எல்லாத்துக்குமே போற மாதிரி இருக்கும். அப்படின்னா நம்ம பிரிஞ்சு போய் தான் ஆகணும். லார்ட் டார்டே அப்படின்றவர் கூட ஒரு பேங்க்வெட் இருக்கா. அதுக்கப்புறம் யங் நைட்ஸ் கூட ஒரு பேங்க்வெட் இருக்கு. பேங்க்வெட்னா பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொரு நோபல் கூட ஒரு டின்னர் மீட்டிங் இருக்கு. இதுக்கு மேல அகாடமிக் கில்டுன்னு ஒன்று இருக்கு, அவங்க கூட வர ஒரு மீட்டிங் இருக்கு. இது எல்லாத்துக்குமே போனோம்னா நம்ம எல்லாராலையும் போக முடியாது. ஸோ நம்ம பாதியா பிரிஞ்சு போகணும். யாருக்கு வந்து எது சூட்டபிளா இருக்கோ அவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிரோ வந்து அகாடமிக் கில்டு எடுத்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கிறதுனால. இந்த பக்கம் கிரஸ்டி என்ன பண்றான்னா, யங் நைட் தான் அந்த நோபல் செல்லே வந்து யங்கஸ்டான பசங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அடுத்ததான் அவங்க தலைவர் ஆவாங்களே, அந்த மாதிரி வர ஆட்களோட பார்ட்டி அதுக்கு அவர் போறேன்னு சொல்லுவோம். இந்த மெரைன் ஏஜென்சியோட ஹெட் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அந்த லார்ட் டார்டே இருக்கார் இல்லையா, அவரோட பார்ட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு இடத்த சூஸ் பண்றாரு. நான் கிறிஸ்டி நீங்க ஓகேவா இருப்பீங்களா? ஏன்னா அந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட பேர் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி கிட்ட என்ன ஆனாலும் ஓடையாத ஒரு பயங்கரமான ஷீல்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் அந்த பிரின்சஸை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் அந்த பிரின்சஸோட ரூம்ல தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு தூக்கமே வரலன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க ஒரு மெய்டு வந்து என்ன பண்றேன்னா, இந்தாமா ஸ்லீப்பிங் ட்ரெஸ் போட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்லுவோம். எனக்கு சில்க் பைஜாமாஸ்னா பிடிக்காது, வேற கிளாத் எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஏமா சில்க் தாமா சூப்பரா இருக்கும், இதை போடுன்ற மாதிரி கேட்டா அந்த பொண்ணு கேட்கற மாதிரியே இல்ல, வேற ஒரு கிளாத் எடுத்துட்டு தராங்க. அதை பார்த்தோன்னு இதுதாமா எனக்கு பெஸ்டானது, இந்த மாதிரி சாஃப்டா இருந்தா தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போடுறாங்க. என்னதான் இவங்க பிரின்சஸா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசை. ஆனா ஒரு ராயல் ஃபேமிலியில இருந்தா அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா, சில கட்டுப்பாடுகள் இருக்கதான் செய்யும். அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. ஆனா நீங்க இந்த மாதிரி ஜாலியா சுத்தணும்னு நினைக்கிறீங்க, உங்களை அலோ பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேன் எங்க கிடைப்பாருன்ற மாதிரி அந்த மெய்டு சொல்லிக்கிட்டே இருக்கு. இவ கிறிஸ்டியை பத்தி தான் யோசிச்சு பார்க்குறா. ஜோபாட்டுக்கு வேலை உண்டு அவ உண்டுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பா. அப்போ நம்ம கிறிஸ்டி என்ன பண்ணுறேன்னா, அங்கே இருக்க ஒரு நோபல் வந்து ரொம்பவும் தொல்லை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக எனக்கு இன்னொரு எங்கேஜ்மெண்ட் இருக்கு, பிரின்சஸ் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஏன் கூட எங்கேஜ்மெண்ட்டா எப்போ ஃபிக்ஸ் பண்ணிங்கன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, சும்மா வந்து அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்ல, அட பாவி யாரா இவனை பார்த்தாலே கடுப்பாவதுன்ற மாதிரி அவ யோசிக்க, இவன் என்ன மனசில் யோசிக்கிறாரோ அதை நம்மளால் வந்து வெளியே சொல்லிடுறான். என்னடா இவன் மைண்ட் ரீட் பண்ணுறவனா, நம்ம நினைச்சதே ஓப்படா சொல்கிறான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப தொல்லை பிடிச்சவனா இருக்கானேன்ற மாதிரி நினைக்க, அதையும் பார்த்தீங்கன்னா இவன் சொல்லிடுறான், நீங்க அந்த மாதிரி தானே நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. யாரா இவன் என்னோட மைண்டை ரீட் பண்றா, இவன் கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க பிரின்சஸ், நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன் பாருங்க. இங்க இருக்க எல்லாருமே நம்மள தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் இங்க வந்து பேசுறதுக்காக வந்திருக்கேன், நீங்க ஒரு ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்க. ஆனா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு மெத்தடை சொல்றேன் பாருங்க. நம்ம 2 பேரும் இங்க டீ பார்ட்டில இருக்கோம்னு சொன்னோம்னா சில பார்ட்டிகளை ஸ்கிப் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதனால நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும்ன்ற மாதிரி இவன் சொல்ல, இவன் மோசமான ஆளுப்பா, இவன் பயங்கரமான ஆளாகிறான், என்ன மாதிரி பிளான் போட்டு நேக்க தப்பிக்கிறான் பாத்தியான்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் தான் காட்டுறாங்க. அவன் வந்து அந்த பையனை பற்றி தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அவங்கள பற்றி சரியாக தெரியாது இல்லையா, ஏன்னா அட்வென்ச்சரஸை பற்றி இவங்களுக்கு பெருசாக ஐடியாவே கிடையாது. பொதுவாக இந்த பீப்புள் ஆஃப் த லேண்ட் வந்து மிஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதை அவங்க முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு ரிவார்டை கொடுத்து அமைச்சிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவனுங்கன்னு ஒரு கில்டை ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க இல்லையா. இப்போ இந்த பிரின்சஸோட டெய்லி லைஃப் தான் காட்டுறாங்க. எப்பயும் போல அப்படியே வெளியே எழுந்து சுத்தும் போது அவங்களுக்காக டிராயிங்லாம் வரைச்சிட்டு பார்க்குற நோபல்லாம் வலிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே அவங்களை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கிங்கோட பதவியை கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா, அதனால அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்களே உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த பிரின்சஸ் வாழ்க்கை அதெல்லாம் தூக்கி போட்டு ஜாலியா சுத்தணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு நைட் கூட நம்ம கிறிஸ்டி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், ட்ரைனிங் மாதிரி எடுக்கிறான் போல. இதே அவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அவன் ஈஸியா அவனை தோக்கடிச்சிட்டான். இருந்தாலும் வந்து நீங்க சூப்பரா சண்டை போட்டீங்கன்ற மாதிரி சமாளிக்கிறான். ஏன்னா இவரோட ட்ரூ பவர் வெளியே காமிச்சிக்க மாட்டான். இப்போ அப்படியே பிரின்சஸை பார்த்த உடனே அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். சும்மா ட்ரைனிங்க்கு வந்து நான் பார்க்க வந்தேன், என்னை வந்து ஜாயின் பண்ணி சொன்னாங்கன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓ அப்படியா, இவங்க எல்லாம் உங்களுக்கு ஈஸியா ஆப்போனன்ட் இல்லையா, ஈஸியா தோக்கடிச்சிருவீங்கன்ற
மாதிரி அந்த பிரின்சஸ் கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா இவங்க செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நானே ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் தோக்கடிச்சேன் அப்படின்ற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனோட ட்ரூ பவர்ஸ் இன்னும் வந்து காட்டப்படாதுன்னு நினைக்கிறான். ஒரு வேளை இவங்க இனிமே ஆயிட்டாங்கன்னா வந்து அப்போ தெரியும் இல்லையா. ஆனால் இவன் போய் சொல்கிறான்றது அந்த பிரின்சஸுக்கும் நல்லாவே தெரிஞ்சுது. இருந்தாலும் 2 பேரும் எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியாக தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு வார்த்தை பேசும்போதும் அதில் வந்து யாரோட சீக்ரெட்டையும் லீக் பண்ணாமல் அதே சமயத்தில் இவங்களை காயப்படுத்தாம தான் பேசுகிறாங்க. இப்போ அங்கே இருக்க நோபல்ஸ் எல்லாரும் கிரஸ்டி கூட தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அடிக்கடி சுற்றிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி. இப்போ இந்த கிரஸ்டி வந்து ஒரு பயங்கரமான பிளானை போடுறான். என்னன்னா இங்கே இருக்க எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதனால இதில் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு சொல்லிட்டு ரேங்கிங் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சோல்ஜர்ஸ் எல்லாரும் கேளுங்க, இப்போ இந்த ஃபைட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து நம்ம பிரின்சஸ் கூட நாளைக்கு டீ பார்ட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்குங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பிரின்சஸும் வேற வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. இவன் கிரஸ்டி என்ன பிளான் போட்டானா, நாளைக்கு எப்படி இருந்தாலும் பார்ட்டிக்கு போனாங்க எல்லாரும் தொல்லை பண்ணுவாங்க இல்லையா, இந்த பிரின்சஸ் கூட போனால் யாரும் பெருசாக கேள்வி கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் கூட இருக்காங்கன்னு. அதனால இவன் அந்த பிரின்சஸ் கூட போகணுன்றதுக்காக இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி வச்சிருக்காப்ல. நம்ம அந்த பக்கம் ஷிரே போகும்போது தான் பார்க்குறான், ஓ இதுதான் நீ சொன்ன ஷீல்டாப்பா, பக்காவான ஷீல்டு தான் போட்டு ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அக்காட்சிக்கு பார்த்தீங்கன்னா நோபல்ஸ் எல்லாம் என்ன தப்பா பேசுறாங்களா, அவங்க என்ன இன்ஃபர்மேஷன்ஸை லீக் பண்றாங்களான்ற மாதிரி ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது 2 நோபல்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த அட்வென்ச்சரஸ்லாம் பயங்கர ஸ்ட்ராங்னு கேள்விப்பட்டேன், அவங்க கூட நெகோஷியேட் பண்ண முடியலன்னா என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, வேலை நம்மளுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்றது, நம்மளோட இசுமோனைட்ஸையும் காணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே பார்த்துக்கிறா. இதை ரிப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க அங்க அந்த பொடி வாண்டுங்க வந்துட்டு வா 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 நம்ம கண்ணாமூச்சி அல்லாட்டிக்கிறீங்க, இதை குழந்தைன்னு நினைச்சுக்கிறது போல இது அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுது. இப்போ இந்த பக்கம் நம்ம ஷிரோவையோட கடுமையான நிலையை தான் காட்டுறாங்க. என்னன்னா அவனுங்க வந்து டிபேட் மாதிரி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த நாட்டை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த டிவில எல்லாம் லோக்சபாவில் அதுக்கப்புறம் ராஜ்யசபாலாம் பேசுவானுங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிளான் எடுத்துன்னு வர போறட்டு 1 எக் போர்ட் டோரை தட்டுவானுங்க, டேபிள தட்டுவானுங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பிளானை கொண்டு வர மாட்டானுங்க. அந்த மாதிரி தான் இவனுங்களும் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏடாவிடமா பேசுறானுங்களே தவிர ஒருத்தனும் வந்து ஒரு முடிவுக்கே வர மாட்டான். இதுக்கு நடுவில் மாட்டிட்டு நம்ம சரி வந்து கஷ்டப்பட்டு இருக்கா. அப்போ நம்ம முன்னோரி வந்து கால் பண்ணி என்ன அட்வைஸ் கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. ஏன்னா டஞ்சனுக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் நாளே அடி வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, ஆனால் இவங்க மீட்டிங்ல இருக்கிறதுனால அப்புறமா பேசலான்ற மாதிரி சொல்லி விட்டுருவோம். உங்களுக்கு திரும்பவும் பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல, மறுபடியும் எந்த பிளானும் இல்லாமல் அந்த டஞ்சனுக்குள்ள போகலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம பிரின்சஸையும் கிரஸ்டியும் தான் காட்டுறாங்க. கிரஸ்டி வந்து அப்படியே சண்டை போறது கஷ்டம் மாதிரி காட்டிட்டு இருக்கான், ஆனால் ஈஸியா எல்லாரும் தோக்கடிச்சிட்டு இருக்கான். பெருசா அவரோட பவர் வந்து வெளியே காமிக்கல, அவரோட 20-30% அதை மட்டும் தான் காட்டுறான். அவ்வளவுதான், அங்க இருக்க எல்லாருமே தோக்கடிச்சிடறான். ஆனா கஷ்டப்பட்டு தோக்கடிச்ச மாதிரி காட்டுறான் சீனா. இது எல்லாமே எனக்கு தெரியும்டா, எல்லாத்தையும் பிளான் போட்டு என்ன மாட்டி விட்டலன்ற மாதிரி தான் அந்த பிரின்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கியா, என் கூட டீ குடிக்கணுன்றதுக்காக நீ ஒரு சீனை கிரியேட் பண்ண பார்த்தியா, என்னால் அதெல்லாம் தாங்கவே முடியல, அவனுங்களே ஈஸியாக தோக்கடிச்சிட்டேன்ற மாதிரி அந்த பிரின்சஸ் கேட்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க பயங்கரமான ஸ்ட்ராங், அவங்க கூட சண்டை போடுறத நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குன்ற மாதிரி ஒரு உருட்டிக்கிட்டு இருக்காப்ல. சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்ற மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா லபக்கட்டின்னு படுத்துக்கிறான். இது இந்த பிரின்சஸ் பார்த்தோன்னே ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ராயல் பேலஸ்ல இருந்துக்கிட்டு இந்த மாதிரி மேலாந்த பத்துக்கிட்டு இருந்தா விட இன்னும் நினைப்பா, உங்களுக்கும் இந்த மாதிரி படுக்கணும்னு ஆசையாக இருந்தா படுங்க, ஆனால் அவங்களால முடியுமா, நீ ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா படுத்து ட்ரை பண்றா, தர சில்லுன்னு இருக்கு, அது படுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமான இடமா இருந்தாலும் நம்ம டிசிஷன் எடுத்து ஒரு ஃப்ரீயா படுக்கிறது இருக்கு இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஒரு சாதாரண ஃபேமிலியை சேர்ந்தவரா இருந்தால் எங்க வேணா போய் படுத்துக்கலாம், ஆனால் ஒரு ரிச் ஃபேமிலினா எங்க இதை இடம் பார்த்தானே படுப்பாங்க, அவங்களால வந்து கம்ஃபர்ட்டா வாழவே முடியாது. இப்போ கொஞ்ச நேரம் படுத்து ஏஞ்சிட்டு இவனை பார்க்குறா, அட்வென்ச்சரஸ் எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, எங்களோட வாழ்க்கை எப்படி தான் இருக்கும், நாங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ அங்கே போவோம், என்ன சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுதோ அதை சாப்பிடுவோம், எங்க படுக்கணும்னு தோணுதோ அங்கே படுத்து தூங்கிடுவோம், அதுதான் எங்களோட வாழ்க்கைன்ற மாதிரி சொல்ல இதை பார்த்து இவ லைட்டாக பொறாமப்படுறா. இப்போ அப்படியே இந்த பக்கம் டஞ்சனுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. பசங்க மறுபடியும் உள்ள போறாங்க. உள்ள போனவொடனே பார்த்தீங்கன்னா சண்டை போறதுன்றது ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. 3 மணி நேரம் தான் ஆச்சு உள்ள வந்து, அதுக்குள்ளே செருப்படி வாங்கிட்டு எங்க போறது தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காப்ல. இவங்களுக்கு ஃபார்மேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இன்னும் வந்து வரவே இல்லை. மினோரிக்கு அது எல்லாமே தெரியும், ஆனா அவ சொல்ல மாட்டா, பயந்துகிட்டே இருக்கா. இன்னும் கூட சுத்தி இருக்கு யாருக்குமே அந்த விஷயமே புரியல, இன்னும் நம்ம என்ன தப்பு பண்றோம்ட்டு. அவனுங்க என்ன நினைக்கிறானுங்கன்னா, நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எதுக்கு போய் இந்த ஸ்கெலிட்டன்ஸ்களை அடி வாங்குறோம், நான் லெவல் 24 அடி, இந்த சப்ப பீசிங்கெல்லாம் அடி வாங்கிட்டு இருந்தா நான் என்னைக்கு டெவலப் ஆகுதுன்ற மாதிரி கோவப்படுறானுங்களே தவிர அந்த விஷயத்துக்கான உண்மையான ரீசன் என்ன, எதனால அது நடக்குதுன்றதை யோசிக்கவே மாட்டாங்க. நான் வீக்கா இருக்கேன், நான் இன்னும் சண்டை போடல, என்னோட ஃபுல் பவர் வெளியே கொண்டு வரலன்ற மாதிரி பைத்தியக்காரத்தனமா தான் அந்த ரூடி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பீச்ல நம்ம மேரி அக்கா ஜாலியா உட்காந்துட்டு அவங்களோட வெக்கேஷன்ஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பசங்களை கொஞ்சம் சேஃபா தான் பாத்துக்கணும், ஏன்னா அவங்க வந்து ஓவரா சண்டை போட்டு செத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா திருப்பி ரிவைவ் ஆயிடுவாங்க. ஆனா அது அக்கிஹாபரல்ல இருக்க கேத்தட்ரில தானே போய் ரிவைவ் ஆவாங்க, அங்க வந்து திரும்பி வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் இவங்க கையில அந்த கிரிஃபான்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட்டிட்டு வரலான்ற மாதிரி தான் பிளான் போட்டுட்டு இருக்கானுங்க. அவங்க எவ்வளவு டெவலப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி நம்ம லெவல்ஸை ஏற்றி விட்டுலான்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த டோன்ட்ரி பையன் என்ன பண்றானா, ஒரு பெரிய கிராப் வந்து போட்டு தள்ளி கூட்டிட்டு வந்திருக்கு. அமைச்சு இன்னைக்கு சூப் வச்சு குடிப்போம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்க சூப் வச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம நவுட்ஸுக்கு இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஞாண்டாவோட சமையல் தான் சாப்பிட்றான். அவர் என்ன சொல்றான்னா, பெரிய கிராப்ல டேஸ்டியா இருக்காது, சின்ன கிராப் தான் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல நண்டு குழம்பு வச்சு கொடுக்க எல்லாருமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஷிரோயோட கதை தான் கொஞ்சம் கொடூரமா இருக்கு. இந்த பக்கம் அந்த கேஸ்டல்ல காட்டுறாங்க, அங்க அந்த ட்ரேடிங் கில்டான மெரைன் ஏஜென்சியோட கில்டு லீடர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து இங்க இருக்க ஒரு நோபல் கூட டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட உலகத்துக்கு சிமிலரா இருக்கு. அந்த அக்கியாபாரில இருந்து ரெசிபி எடுத்துன்னு வந்தாங்க போல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, எங்களோட உலகத்துக்கு
உலகத்தை மொத்தமாகவே அஃபெக்ட் பண்ணிச்சு இந்த ரெசிபி அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. இங்க இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாமே விளைச்சல் விளைக்கிறாங்க, அது மூலியமா நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணி காசு எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி வந்து சூப்பரான டிஷ்ஷஸ் எல்லாம் செய்யறோம், ஆனா அது இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்ற மாதிரி கேட்குவோம். இங்க இருக்க ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, விவசாயிங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை செஞ்சு அதெல்லாம் வந்து வேற ஊருங்களுக்கு அமிச்சு இல்லைன்னா இவங்களே வச்சு விற்கணும் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. அப்படி விற்கிறதுக்கு போகணும்னா எப்படி இருந்தாலும் டிராவல் பண்ணி போகணும். அப்படி டிராவல் பண்ணி போகும்போது இந்த கூட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அதுக்கு காரணம் இந்த டெமி ஹியூமன்ஸ் ஆன காப்ளின்ஸ் தான். அதை தடுக்கணும்னா அட்வென்ச்சரஸ் வேணும். இப்பெல்லாம் யாரும் குவெஸ்ட் எடுக்கிறது இல்லையா, அதனால கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்ற மாதிரி சொல்ல, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை நாங்க பார்த்துடுறோம், நீங்க மிஷன்ஸ்க்கான போஸ்டரை மட்டும் ரெடி பண்ணுங்க, அட்வென்ச்சரஸ் கில்டுக்கெல்லாம் கொடுத்தோம்னா அவங்க காப்ளினை வந்து டெர்மினேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, தலையை சுற்றி மூக்கு தொட்டுற கதையாயிடும், எங்களுக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு, நீங்க ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சதா கேள்விப்பட்டிருக்கோம், கடல் மூலியமா டிராவல் பண்ணுவீங்களாமே, அதை எங்க கூட ஷேர் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ட்ரை பண்றாங்க. இப்போ இந்த பக்கம் கிறிஸ்டி என்ன பண்றான்னா ஒரு டீ பார்ட்டிக்கு வரான். அங்க பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, எல்லாருமே வந்து ஃபேமிலிஸோட அடுத்த ஹெட் ஆக போறாங்க. அங்க இவன் பிரின்சஸ் கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஜாலியா நின்றுட்டு இருக்கான், யார் கூட பேசாம. ஏன்னா இதை அவாய்ட் பண்றதுக்காக தானே அவங்களை கூட்டிட்டே வந்தான். வழியில மாட்டிட்டியாடான்ற மாதிரி இந்த பிரின்சஸ் பார்த்துக்கிட்டே இருக்கு. நாங்க உங்களை ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்க வராங்க. கிறிஸ்டி சண்டை போடும்போது பார்த்து இன்ஸ்பயர் ஆன பொண்ணுங்களா அவங்க. இவங்களும் வந்து ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அவங்க வந்து அந்த பையனை வந்து பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. அவன் என்ன பண்றான்னா ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க பாராட்டுக்கெல்லாம் அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, உங்களோட அழகுல தான் நான் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு உருட்டிக்கிட்டே இருக்க. இந்த பிரின்சஸுக்கு செம கடுப்பா இது. என்னடா இவன் என்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசுறான், இவன் கிட்ட பேசும்போது ரொம்ப பொலைட்டா பேசுறானே, யாரா இந்த ஆளுன்ற மாதிரி பாக்குறாங்க. இங்க இருக்க அட்வென்ச்சரஸ்ல நீங்க தான் ரொம்ப அழகு, அது மட்டும் இல்லாம அறிவு, அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு புகழ்ந்துகிட்டே இருக்க. அந்த அளவுக்குலாம் நான் வரத்தில்ன்ற மாதிரி தான் அவன் சமாளிச்சிட்டு இருக்கான். அழகுன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, இங்க பிரின்சஸ் இருக்காங்களே அவங்களோட அழகுக்கு இடியனே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்ட ஆரம்பிக்க. இந்த மாதிரி ஒரு பிரின்சஸ் கூட வரணும்னா அதுக்கு உங்களை தவிர வேற யாருக்கும் தகுதி இல்லைன்ற மாதிரி தான் அந்த கிறிஸ்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. கிறிஸ்டியும் கூட சேர்ந்து பாராட்ட ஆரம்பிச்சிடறான். ஆமா இவங்க ரொம்பவும் நல்லவங்க, இவங்கள மாதிரி ஒரு பிரின்சஸை பார்த்ததே இல்லை, இவங்களோட இலகன மனசுக்கு இவங்க வந்து கூடிய சீக்கிரமே குயின் ஆக வேண்டியவங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கிட்டு பேசுறான். இதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இவன் இவ்வளவு நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கான், என்கிட்ட மரியாதையே இல்லாம பேசுவான், என்ன வந்து வலுக்கட்டாயமா டீ பார்ட்டிக்கெல்லாம் வந்து கூட்டு வந்துட்டு இருக்கான், இவன் ரொம்ப மோசமான ஆளுப்பா, இவங்க கிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, நாங்க எங்க ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்ககிட்ட இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வைக்கிறோம், அவங்களுக்கு உங்களை பத்தி தெரியட்டும்ன்ற மாதிரி அந்த பொண்ணுங்க சொல்லவும். அப்படிலாம் வேணவே வேணாம், இது இருக்காங்களே இந்த பிரின்சஸ், இவங்க என் மேல காட்டின கருணுக்கு நான் வந்து திருப்பி என்ன செய்யணும், அவங்களுக்கு நான் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன், எனக்கு சண்டையை தவிர வேற எந்த விஷயங்களும் தெரியாது, அப்படிப்பட்ட என்ன வந்து கூடவே வச்சிருக்காங்கன்னா இந்த பிரின்சஸோட மனசை யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி புகழ்ந்துட்டு இருக்கா. என்னடா இந்த ஆளோட பிரச்சனை, நம்மளை பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கான்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்க. நான் ஒரு நைட் என்னோட லேடிக்கு நான் சர்வ் பண்ண போறேன், அதாவது இப்போ நான் பிரின்சஸ் கூட இருக்க போறேன், நீங்க வந்து கிளம்புங்கன்ற மாதிரி அந்த பொண்ணுங்களை வந்து அமுச்சு விட்டுறான். உனக்கு பொண்ணுங்களை ஹேண்டில் பண்றது எப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்குல்ல, நான் ஏன் என்ன மட்டும் டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்றேன்ற மாதிரி கேட்டா, நீ வந்து என் தங்கச்சி மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்லிடுறான். இதை கேட்டோன்னு இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இவன் இப்படி பேசிட்டான்னு. ஆமா நீ என் தங்கச்சி மாதிரி தான் இருக்கு, அவ வந்து என்னோட ஊர்ல இருக்கா, ஆனா என்னால அவளை பார்க்க முடியாது, ஏன்னா அவ கேமுக்கு வெளியே இருக்கா இல்லையா, நீ அவளை மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இவங்கிட்ட பேசுறேன்ற மாதிரி சொல்லவும். இதை கேட்டு இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் சோகமாயிடுறா. ஏன்னா அவனோட வார்த்தையை கேட்ட உடனே அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. உன்னை பார்க்கும்போது எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது, உன்னோட கண்ணை தேத்தி டேபிள்ல படுத்துக்கிட்டு இருந்த பாத்தியா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என் தங்கச்சி ஞாபகம் வருது, அப்படியே விட்டுன்னு வச்சுக்க நாள் ஃபுல்லு எந்த வேலையும் செய்யாம சுத்திட்டு வருவா, நீயும் அதே மாதிரி தான் இருக்கன்னு சொல்லவும் இவனுக்கு எப்பறம் இந்த விஷயம்லாம் தெரியுன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கிறிஸ்டி என்ன சொல்றானா, அதனால தான் அவங்க கூட இருக்கும்போது எனக்கு மன நிம்மதியா இருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பிரின்சஸ் அவங்களோட கையை கொடுத்து நீ தானே என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, கூட்டிட்டு போன்ற மாதிரி சொல்ல அவன் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே வெளியே காட்டுறாங்க. அங்க நம்ம அக்காச்சுக்கு என்ன பண்றா, டான்ஸ் பிராக்டிஸ் பண்றா, எதுக்குன்னா நம்ம ஆள் கூட ஆடணும், திருப்பி ஒரு சான்ஸ் கச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எவ்வளவு நேரமா ஆடிக்கிட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒரு குரல் வந்து, என்னடா பார்த்தா நம்ம ஹீரோ வந்திருக்கா, எவ்வளவு நேரம் ஆச்சு நீ வந்தான்ற மாதிரி கேட்க, இப்பதான் வந்து நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதுன்ற மாதிரி அவன் சொல்லவும். சரி இந்த அதை ஜூஸை குடின்ற மாதிரி அதை ஜூஸை கொடுக்குறான். அந்த கில்டுல ரொம்பவும் பிரச்சனை பண்ணிட்டாங்க, அப்பா அவனுக்கு பாட்டு டிபேட்ன்ற பேர்ல பைத்தியகாரமா பேசுறாங்கன்ற மாதிரி சொல்லவும். சரி நீ எடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுன்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு அக்காட்சிக்கு என்ன சொல்றான்னா, இவங்க வந்து நம்ம கூட சண்டை போடணும்னு ஆசைப்படல, பாதி ஒப்பீனியன் நமக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு, அதனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நினைக்கிறேன், நம்மளோட பவர்ல வந்து அவங்க பொட்டன்ஷியலை பாக்குறாங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம கூட அவ்வளவு சீக்கிரத்துல சண்டை எடுப்பாங்கன்னு நினைக்கலன்ற மாதிரி தான் அவ சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், இசுமோனைட்ஸ்ன்ற விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டேன், அவங்க வந்து இப்போ இங்க இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இது இசுமோனைட்ஸ் நான் சொன்னன்ற மாதிரி ஷிரோ கேட்டுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடமே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஃபைட்டுக்கு தயாராகிறாங்க. நீங்க சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை, நான் உங்களை எதுவும் பண்றதுக்காக வரல, லாக் ஹாரிசானை சேர்ந்த ஹீரோவை நீங்க தானே, உங்களை மீட் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹுட்டி போட்டு ஒருத்தா வரான். யாரா நீ அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, என்னோட பேர் தான் ரகான், மிரால் லேக்க சேர்ந்தவன், நான் ஒரு மெஜிஷியன்ற மாதிரி அவன் சொல்ல. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினைச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை டாடா பை பாய்.